மாண்புமிகு உறுப்பினர் ஆர் செல்லசுவாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, காவிரி நடுவின் குறுக்கே ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டக்கூடாது என்ற தீர்மானத்தை நம்முடைய முதல்வர்கள் முன்வடிந்திருக்கிறார்கள். நம்முடைய தமிழகத்திலே தொடர்ச்சியாக ஆண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை ஆட்சிகளும் காவிரி தண்ணீர் சம்பந்தமாக எண்ணற்ற தீர்மானங்களை நிறைவேற்றி தமிழகத்திலே பலகட்ட போராட்டங்களை நடத்தியும் நாங்கள் அதை கண்டுகொள்ள மாட்டோம், ஏற்க மாட்டோம் என்று நினைத்து மீண்டும் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவோம் என்று அடம்பிடிக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அதை அனுமதிக்க முடியாது. நம்முடைய இந்த இயற்கையாக இருக்கக்கூடிய தண்ணீரும் அதை போன்று காற்றும் அதை யாரும் அழிக்க முடியாது, தடுக்க முடியாது. அதை தடுத்தாலும் மனித வளமே மனித குலவே என்பது அழிந்துவிடும். அந்த முறையிலே நாம் இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய டெல்டா பகுதியிலே தமிழகத்திலே பாதிக்கு ஏற்பட்ட மாவட்டங்கள் லட்சக்கணக்கான விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய காவிரி ஆற்றுடைய தண்ணீரை தடுப்போம், தடுத்து நிறுத்துவோம், மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அதை எந்த சட்டத்தையும் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பையும் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பேரவை என்பது அனுமதிக்க கூடாது. நம்முடைய முதல் கூட்ட தொடரிலேயே இந்த தீர்மானத்தை என்பது நாம் முன்மொழிந்திருப்பது என்று சொன்னால் நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதை வரவேற்கிறது. தொடர்ச்சியாக இந்த நீதிக்காக, இந்த விவசாய பெருங்குடி மக்களுடைய நியாயத்திற்காக நிச்சயமாக இந்த மன்றம் என்பது தொடர்ச்சியாக தலையிட வேண்டும், அதற்காக குரல் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு தமிழக மாண்புமிகு முதல்வர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சார்பிலே நான் ஆதரிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம். மாண்புமிகு உறுப்பினர் திரு திமு ராஜேந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்த பிரச்சனையில் கவனமாக இருக்கிறோம், கண்ணும் கருத்துமாக இயங்குகிறோம் என்பதனை நாட்டுக்கு தெரிவிக்கின்ற வகையிலும் நமது உரிமையை பாதுகாக்க தயங்க மாட்டோம் என்பதை பக்கத்து மாநிலத்திற்கும் இந்திய சர்க்காருக்கும் உணர்த்துகின்ற வகையிலும் மேகதாட்டில் அணை கட்டுவதற்கு அனுமதிக்க கூடாது என்கிற தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானத்தை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வரவேற்கின்றேன். மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் காங்கிரஸ் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் எங்கள் கட்சி இங்கே ஆதரிக்கிறது என்று குறிப்பிட்டார்கள். கவலைக்குரிய செய்தி என்னவென்றால், இன்றைய கர்நாடக முதலமைச்சர் மே 22 கொள்ளைகாலில் பேசுகிற போது 67.14 டிஎம்சி தண்ணீரும் 400 மெகாவாட் நீர்மின் உற்பத்தியும் வழங்கக்கூடிய மேகதாட்டு அணையை கட்டுவதற்கான டிபிஆர் விரைவு திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. மத்திய நீர்வளத்தின் அனுமதியை பெற்று உடனடியாக பூமி பூஜை தொடங்கும் என்று அறிவித்தார்கள். வெட்ட வெளியில் செய்தியாளரிடத்தில் அறிவித்தார்கள். அதற்கு எதிர்வினையாற்றிய தலைவர் வைகோ அவர்கள் 10 விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளோடு இதே சென்னை பட்டணத்தில் ஜூன் 2 கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். கவலைக்குரிய செய்தி என்னவென்றால், 40 ஆண்டுகளாக தமிழகத்தின் பெருமைக்குரிய ஆட்சியை தந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் எண்ணற்ற சட்ட போராட்டங்களை நடத்தி மக்களை அணிதிரட்டி காவிரி நதிநீரில் நமக்குரிய உரிமையை குறைந்தபட்சம் இவ்வளவு உண்டு என்று நிலைநாட்டி காட்டி இருக்கிறார்கள் என்பதை வரலாற்றில் எவரும் மறைக்க முடியாது. அது உண்மையானதும் கூட. அப்படி குறைந்தபட்ச நீர் உரிமையை நிலைநாட்டி இருந்தாலும் கூட 40 ஆண்டுகளில் என்ன நிலைமை என்றால், தமிழ்நாட்டில் 15.85 லட்சம் ஹெக்டேர் சாகுபடி பாசன பரப்பு தரிசாக கிடைக்கிறது காவிரி
டெல்டா பகுதியிலே. கர்நாடகாவில் என்ன நிலைமை என்றால் 40 ஆண்டுகளுக்கு முன்பு 9.96 லட்சம் ஹெக்டேர் தான் அதனுடைய பாசன பரப்பு. 40 ஆண்டுகளுக்கு பிந்தைய இன்றைய நாளில் அதன் பாசன பரப்பு எவ்வளவு என்று கேட்டால் 38.25 லட்சம் ஹெக்டேர் ஆகும். அப்படி என்றால் காவிரி ஆற்றை எவ்வாறெல்லாம் கர்நாடக அரசு தனக்கு மட்டுமே சொந்தம் என கொண்டாடி வருகிறது என்பதனை தெரிந்து கொள்ள முடியும். எனவே திராவிட முன்னேற்ற கழக அரசு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மாறி மாறி நிலைநாட்டி இருக்கிற இந்த குறைந்தபட்ச காவிரி நதிநீர் உரிமையையும் இழந்து விடாமல் பாதுகாக்க வேண்டும். 67 டிஎம்சியை மேகதாட்டுவிலே நிறுத்தி கொண்டு விட்டால், ராசிமணலிலே தடுப்பணை கட்டுவோம் என்று அறிவித்திருக்கிற அதே கர்நாடக அரசு அதிலும் 12 டிஎம்சி தண்ணீரை நிறுத்தி கொண்டு விட்டால், காவிரி நடுவர் நீதிமன்ற ஆணையின்படி வரவேண்டிய 177 டிஎம்சி தண்ணீரை எவ்வாறு தமிழ்நாட்டிற்கு கொடுக்க முடியும்? ஆகவே தமிழ்நாடு அரசு இன்றைக்கு அறிவித்திருக்கிற இந்த தீர்மானத்தை மேலும் அழுத்தம் கொடுங்கள். இந்திய ஒன்றிய அரசின் அனுமதி இல்லாமல் கர்நாடக அரசு அணை கட்ட அனுமதிக்க கூடாது என்று தீர்மானத்திலே இருக்கிறது. ஆனால் நாங்கள் தெரிவிக்க விரும்புவது, இந்திய ஒன்றிய அரசும் கூட தமிழ்நாடா கர்நாடகாவா என்று வருகிற போது அவர்கள் கர்நாடகா பக்கம்தான் பலமுறை சாய்ந்திருக்கிறார்கள் என்பதை கவனமாக தமிழ்நாடு அரசு மனதிலே வைத்திருந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தி, உங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சமர்ப்பித்திருக்கிற இந்த தீர்மானத்தை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முழுமையாக வழிமொழிகிறேன். வணக்கம்.